ப்ரொஃபஷனுக்கு யாராவது தப்பாக சொன்னாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன். அண்ட் நான் பண்ணுற ஒர்க் எவ்வளோ லெஜிட்டாக இருந்தால் தான் இவ்வளோ தூரம் வரும். இவ்வளோ நெகட்டிவ் தாண்டி ஒரு விஷயம் நிற்குது அப்படின்னா அது லெஜிட்டாக இருந்தால் மட்டும் தான் நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷனில் யாரா அப்படி பேசினாங்கன்னா கூட நான் வந்துட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் பண்ணுறது கரெக்டுன்னு தெரியும். யாருன்னா பேசினாங்கன்னா கூட நம்ம பண்ணுறது கரெக்டுன்னும் போது நம்ம எதுக்கு அதை கன்சிடர் பண்ணிக்கணுங்கிறதுனால நான் அதை விட்டுருவேன். நான் அது பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் அதை வந்து ஒரு கார்மெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும் போது நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் அதை ஒரு கார்மெண்ட்டாக பார்க்குறோம். ஒரு பாடி ஃபார்மில் போட்டு காட்டும் போது மூமெண்ட் தெரியாது. ஏன்னா ஒரு ப்ளவுஸை ஒரு லேடி போடுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மூமெண்ட் பண்ணுவாங்க, குனிவாங்க, எழுந்துப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஹியூமன் மேலே போட்டால் தான் தெரியும். அதுதான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதை மாற்றி பார்க்குறவங்க நீங்கள் எவ்வளோ தான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் அது அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் எங்களோட ஆடியன்ஸ்க்கு அது தப்பாகவே தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க மேம் உங்கள் ப்ளவுஸில் க்ரீஸே இல்லை அப்படின்வாங்க. தட் இஸ் அ பிக் திங். ஒரு லேடிக்கு ஒரு விமென்க்கு தான் அது வந்து தெரியும். ஸோ எனக்கு எங்கள் எல்லாருக்குமே தட் இஸ் அ பீஸ் ஆஃப் கிளாத் தட் இஸ் பீன் ஸ்டிச்ட் ஃபார் அ பர்பஸ். அவ்வளோதான். அது ஜாக்கெட் போடுறதுன்றது பெண்கள் தான். அவங்க யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்பா எனக்கு நல்லா போட்டு காட்டி கரெக்டாக பண்ணாங்கன்னு சொல்லி. இந்த சும்மா வரவங்க இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஆபாசமாக இதுவா அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்களுடைய பார்வை. அது நம்ம எல்லார் பார்வையும் நம்ம வந்து மறைக்க முடியாது. அது கொஞ்சம் நேரம் சொல்கிறோம் போயிட்டே இருக்கு பாருங்க. எவ்வளோ படம் எவ்வளோ போஸ்டர் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது தானே. அதனால் வந்து அவங்களுக்கும் நன்மை கிடையாது, எங்களுக்கும் தீமை கிடையாது. பெரியவங்க இருக்காங்கல்ல யாருமே வந்து அதை பார்த்து இப்போ என்னை விட மோஸ்ட்டாக என்னை விட பெரியவங்க தான் இருப்பாங்க. என்னை விட பெரியவங்க வந்துட்டு யாருமே நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ வீடியோ போடுறன்னு யாருமே இது வரைக்கும் என்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து நிறைய மென்ஸ் பெரியவங்க 35-40 இயர்ஸ் இருக்கவங்கலாம் கூட நேற்று கூட கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் நல்லா இருக்குது, நான் என்னோட பொண்ணு டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நான் உங்கள்கிட்ட தான் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் இது பண்ணலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சும்மா பார்க்கும் போது ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குறவங்க மட்டும்தான் அதை தப்பாக சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே அதனோட விஷயம் என்ன, அது என்ன பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு தெரிகிறவங்க அதை வந்து தப்பாகவே பேசினதே கிடையாது. நான் அதை ஏன் இவ்வளோ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி தப்பாக பேசலை. தெரியாதவங்க தப்பாக பேசுகிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரியல. அதனால் நான் அதை விட்டுருவேன். தெரியல அப்படின்றத விட இப்போ எனக்கு வர கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும் ப்ளவுஸ் போட்டு வீடியோ போடுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களுடைய அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வேறு, அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேறு. அதாவது ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும், ஒருத்தரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி கேட்கக்கூடிய கேள்விகள் பெரும்பாலும் வந்து எங்களுக்கு வர்றது உண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பிஸ்னஸ் அது. அவங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு அந்த ஃபிட்டிங் இதெல்லாம் காமிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்குது. ஓ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க சாதிக்காத ஒரு விஷயத்த என் பொண்ணு இருந்து சாதிச்சு இந்த மாதிரி தான் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தும் போது அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் இப்படி இருக்கேன், அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது அது அவங்களுடைய இதுதான், அறியாமை தான்.